சரி, ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தாப்பினே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி, நாங்க உடைய வசனங்களை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம் சுவாமி. உடைய வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள். அந்த வசனங்களுக்கு உயிர் இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, உயிரடைய செய்கிறது சுவாமி. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை தியானிக்கும் போது எங்கள் உள்ளங்களை திறந்தரலும். நான் உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அந்த வசனங்கள் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய மாற்றங்களை, நீ செய்ய வேண்டிய ஆண்டவரே, நாங்க விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்களால் ஒன்றும் முடியாது சுவாமி. நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்தும்படியாக, சுட்டிக்காட்டுனா அன்பினால சுட்டி காட்டுகிறார். அன்பின் நிமித்தமாய் அந்த குறைகளை அவர்கள் நிவர்த்தி செய்யும்படியாக வழிகளை சொல்லி தருகிறார். அப்படியாக இந்த சாப்டர்லயும் நாம அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, மண்பாண்டங்களாகிய நம்மில கர்த்தர் பொக்கிஷங்களை வைத்துள்ளார் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்ப நமக்குள்ள என்ன பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்கள், இதையெல்லாம் கொஞ்சம் இந்த வசனங்கள்ல அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். எப்படி ஆகிலும் நாம் இப்போ இந்த அதிகாரத்திற்குள்ளாக போவோம். முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள். முந்தின வசனத்துல பார்த்தோம் எப்படிப்பட்ட ஊழியம்னு சொல்லிட்டு, ஒரே துன்புறுத்தல், ஒரே அந்த மக்கள் அவர்களை கேலி செய்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எங்களுக்கு கர்த்தர் கூட இருக்காரு, அவர் எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார், அதனாலே நாங்க சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஊழியங்கிற பெயர்ல அநேக தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எல்லா விதமான தவறுகளும் நடக்கிறத பார்க்கிறோம். அதைத்தான் அவர் அங்க சொல்றாரு. மற்றவர்களை போல நாங்க தந்திரமா நடந்து மக்களை ஏமாற்றாம, மக்கள்கிட்ட இருந்து பொருள் வாங்காம, மக்களை ஏமாற்றி அவர்களை துன்புறுத்தாம, தேவ வசனத்தை புரட்டாம, வசனத்தை சொல்லும் போதே அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை சொல்றாங்க, அப்படி சொல்லாம சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவதனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும், தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நாங்க கரெக்டா இருக்கிறது இல்ல, மனுஷருடைய மனசாட்சிக்கும் நாங்க உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆனா அது ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் மனுஷருடைய காரியம். ஆனா மனுஷர் முன்பாகவும் நாங்க கரெக்டா இருக்கோம். சில சமயத்துல சில பேருடைய நடவடிக்கை மனுஷருக்கு ஒத்து வராது. ஆனா இவர் சொல்றாரு, நாங்க மனுஷருக்கு ஏற்ற விதமாகவும் நாங்க இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதனால அவர் மறைவான கன்சீல்டு காஸ்பல் சொல்லல, எதையும் மறைச்சு அவர் பேசல. வசனத்துல சத்தியத்துல இன்றைக்கும் கள்ள போதகர்கள் உண்மையை மறைத்து பேசுவார்கள். அது இல்லை என்று நேர சொல்லாட்டியும்
அத உண்மையா சொல்ல மாட்டாங்க. அப்படி அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதாவது இப்ப வந்து தண்டிக்கப்பட வேண்டிய காரியம் அல்லது தண்டனைக்குள்ளான காரியம்ன்றதெல்லாம் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. தண்டனையா அதை காமிக்க மாட்டாங்க. அது ஒன்று. இரண்டாவது, கரப்டட் காஸ்பல். இதுல வந்து சத்தியத்துக்குள்ளாகவே தங்களோட சொந்த கருத்துக்களை எல்லாம் உள்ள விட்டுறது. இப்ப வந்து சத்தியம் வந்து ஒண்ணு சொல்லுது, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா அதுல இவங்க கொஞ்சம் அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் சேர்த்து சொல்றது. மிக்சிங் த மெசேஜ் வித் ஹியூமன் இன்ஜெனிவிட்டி. அவங்களுடைய மனுஷருடைய காரியங்களை சேர்த்து சொல்வது. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, அந்த அந்த சத்தியம் வந்து கடினமான சத்தியமா இருக்கும்னா அத வந்து என்ன சொல்ற, விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், ஜபத்தில் தரித்திருங்கள். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு குரூப் இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு போர் அடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ப்ரீச்சர்ஸ் அத வந்து அப்படியே டைல்யூட் பண்றாங்க. டைல்யூட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அதிகாலையில எழும்பலனாலும் நீ 10 மணிக்கு எந்திரிச்சினாலும் ஆண்டவரை நீ தேடிடு அப்படின்னு சொல்றது. அதிகாலையில எழும்பி பழகு, அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உபவாசம் இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன்னா உபவாசம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எதுக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லிக்கிறாரா? இப்படி பைபிள்ல எங்க இருக்கு? பைபிள் எத்தனை இடத்துல இருக்கு, அவரே இருந்திருக்காரு. ஆனா இவங்க கேட்பாங்க. அது மாதிரி தனி ஜபம் ரொம்ப அவசியம், குடும்ப ஜபம் மாத்திரம் பத்தாது அப்படிலாம் சொன்னோம்னா யங்ஸ்டர்ஸ்க்கு அது அவ்வளவு பிடிக்காது. ஆனா இந்த குரூப், இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதையெல்லாம் அப்படினால சொல்ல மாட்டாங்க. அது அப்படியே வாட்டரிங், டைல்யூட்டிங், அப்படியே அதுல இப்ப ரசத்துல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதோடைய சிவியரிட்டிய குறைச்சு சொல்லுவாங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, கேட்கறவங்களுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி. இது ஏதோ பட்டிமன்றத்துல சொல்லலாம், அங்கெல்லாம் பொய் கூட சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆனா சத்தியத்தை பேசும்போது அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? ஆனா அப்படி இன்றைக்கு ஊழியர்கள் செய்யறாங்க அப்படின்னு இருந்த காலத்து, பவுல் காலத்திலேயே அப்படிதான் இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணு புதுசு இல்லை, பவுல் காலத்திலேயே இப்படிதான் இருந்திருக்கு. அதனால பவுலான ஒரு உண்மையான சத்தியத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவனுக்கு முன்பாக அவர் அதை சொல்றாரு. மனுஷனுடைய ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கும் அது சரியாய்ப்படும் என்று சொல்லிதான் அவர் வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யறாருன்னு சொல்லி, தன்னுடைய ஊழியத்தின் ஸ்திரத்தன்மையை, தன்னுடைய ஊழியத்தின் உண்மைத்தன்மையை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அதோடு கூட 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எங்கள் சுவிசேஷம், இப்ப நாங்க சொல்ற காரியம் மறைபொருளாய் இருந்தால், உங்களுக்கு அது வந்து ஏதாவது விளங்காம அல்லது அதுல எதையாவது ஒரு மறைப்பொருள் மாதிரி மறைந்து இருக்கிற காரியமா இருந்தா அது கெட்டு போகிறவர்களுக்கே மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிதான் நமக்கு அந்த தேவனுடைய சாயலை தரும். நாம தேவ சாயலை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்மில் இருக்க வேண்டும். அது நமக்குள்ள பிரகாசமா இருக்கும், அவிசுவாசிகளுக்கு பிரகாசமா இராது. ஏன்? அவிசுவாசிகளுக்கு இந்த சுவிசேஷம் தெரியாது. அது தெரியும்படிக்கு கூட அவங்களால முயற்சிக்க முடியாது, அவசியம் தெரியாது, அவசியமா இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? பிசாஸ். சோ இந்த பிசாசு
இந்த ஒரு இடத்துலதான் இப்பிரபஞ்சத்தின் தேவன்னு சொல்லி சொல்லப்படுறத பாக்குறோம். இன்னொரு இடத்துல யோவான் 16ஆம் அதிகாரத்துல இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லப்படும். இங்க பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இவனுடைய வேலையே என்னன்னா, கொஞ்சம் வசனம் தெரியாம கிறிஸ்தவர்களே, வசனம் சரியான ஸ்ட்ராங்கா இல்லாதவர்களை, அப்புறம் வசனமே தெரியாத மக்களுக்கு அவர்களுடைய கண்களை குருடாக்குவதுதான் இவனுடைய வேலை. அப்படின்னா லிட்ரலா கண்ணு குருடாகிறது இல்லை. அவங்களுக்கு நமக்கு ஒளி, வெளிச்சம், கண் பார்வை என்பது லிட்ரலா இப்படி கண்ணுல பாக்குறது மாத்திரம் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் கண் பார்வை, இன்சைட்டும் தான் கண் பார்வை. இப்ப படிக்கும்போது அதை ஆழமா அறிந்து கொள்றது அது அது ஒரு பார்வை. விசுவாசத்துல ஒண்ணு பாக்குறோம், அது ஒரு பார்வை. இப்ப மோசையே குழந்தை பிறந்த உடனே 3 மாசம் வச்சுட்டு தண்ணியில விடணும். அப்பாவும் அம்மாவும் பாக்குறாங்க, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அப்படின்னா அழகுள்ள பிள்ளைல வெறும் அழகான பிள்ளைக்காக இல்ல, அங்க யூத குழந்தைகள் எல்லாமே அழகாதான் இருக்கும். இவங்க பாக்குற அழகு என்ன? அந்த தெய்வீக அழகு. பிற்காலத்துல இவன் பெரிய ஒரு இரட்சகராய் வருவான், ஜனங்களை மீட்கறதுக்காக இவன் எழும்புவான் அப்படிங்கிற அந்த பெரிய தரிசனம் அந்த கண்களில இருந்துச்சு. கண் பார்வைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சும்மா அப்படி பாக்குறது இல்ல. தரிசன கண்கள், தூர பார்வை, புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாமே கண் பார்வையில இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் தான் இவன் என்ன செஞ்சிருவான்? குருடாக்கிடுவான். உங்களை அப்படியெல்லாம் யோசிக்க விட மாட்டான். அப்படியெல்லாம் ஒரு தூர பார்வையா, ஒரு தரிசனத்தோட, ஒரு விசுவாசத்தோட பார்க்கறதுக்கெல்லாம் அவன் செய்ய மாட்டான். இப்போ யோசுவா, காலேபு 10 பேர் கூட சேர்ந்து போனாங்க, கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்க. 10 பேர் சொன்ன ரிப்போர்ட் என்ன? 10 பேரும் ஒரே காரியத்தை பார்த்திருக்காங்க. என்னது? அங்க இருக்கிறவங்கள ராட்சதர்கள், அவர்களை நாம் வெல்ல முடியாது. இவங்க பார்த்தது என்ன? நல்ல திராட்சை பழம், நல்ல கனிகள், இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க? அந்த தேசத்துக்கு நம்ம போயிடலாம், அவங்களெல்லாம் நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்காரு, நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம், எவ்வளவு பெரியவனா இருந்தா நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இது என்ன? யாரோட பார்வை? இவங்க விசுவாச பார்வை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்ற நம்பிக்கையின் பார்வை. அவங்களுக்கு எப்படி இருந்தது? பார்த்தோம்னா அந்த பெரிய பிரச்சனை தான் கண்ணில் தெரிஞ்சு, அந்த பயம்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. எதுலையுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நாம நல்லா ஆழ்ந்து நோக்கி பார்த்தோமானா, நாம இப்படிதான், இப்படிப்பட்டவர்களாதான் நாம இருப்போம். நம்முடைய பார்வை கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தோமானா அது வித்தியாசமா தான் இருக்கும். என்ன வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம், நாம இதை மேற்கொள்ளலாம்ன்ற தைரியம் நமக்கு வரும். ஆனா கர்த்தருடைய பார்வை நமக்கு விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டோட பிள்ளைகளா இல்லைன்னா, நமக்கு அந்த பிரச்சனையுடைய அந்த காரியம்தான் பெருசா இருக்கும். அதுக்கு நாம ரொம்ப பயந்துட்டு இருப்போம். சோ இவர்கள் குறைவாய் இருக்கிறதுக்கு 2 காரியம். ஒண்ணு பிசாசு குருடாக்குறது, 2வது இவங்களே அப்படிப்பட்டவங்களாய் இருக்கிறது. அதனாலதான் men loved darkness rather than light. வெளிச்சத்தை விரும்பாம இருளை விரும்புகிற ஜனங்களாய் இருக்கிறது. இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. வசன பிரகாரம் நடந்தோம்னா நமக்கு நிறைய ஒரு கடினம், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், செய்ய விரும்புறதையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ தே லவ் டார்க்னஸ் தேன் த லைட். வெளிச்சம், ஒளி, மெய்யான ஒளி யாரு? இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த ஒளி எனக்கு வேண்டாம், அந்த இருளிலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய மக்களுடைய கண்களைத்தான் இந்த பிசாசு குருடாக்குவான். அவனையவே நம்ம சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவனுடைய பட்டவர்களுடைய கண்களைத்தான் பிசாசு குருடாக்குறான். ஸோ
அவன் பிசாச குருடாக்குறதுக்கு முக்கியமான அல்லது எதை குறித்து குருடாக்குறான்? சுவிசேஷத்தின் ஒளியை குறித்து, இயேசு கிறிஸ்து அருளும் ரட்சிப்பை குறித்து அவன் குருடாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அவன் என்ன செய்யறான்னா, அந்த மனுஷனுடைய இருதயத்துல, அந்த மனுஷனுடைய மைண்ட்ல, இருதயம் வேற மைண்ட் வேற, நல்லா தெரிஞ்சுக்கணும். இருதயம் வேற மனது வேற. தமிழ்ல வந்து மனதுன்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷ்ல கிளியரா ஹார்ட் மைண்டுன்னு போட்டிருக்கோம். ஹார்ட் வேற மைண்டு வேற. ஆனா ஹார்ட்டை வந்து அவன் முதல்ல அந்த இமோஷன்ஸ்ல, அந்த அந்த விதமான உணர்வுகள்ல, உணர்ச்சிகள்ல, அதுல கட்டுப்படுத்தி மைண்ட வந்து அவன் ஒரு பேட்டில் கிரவுண்டா ஆக்கிடுவான். சிந்தையில் போராட்டம், சிந்தையை ஒரு போர்க்களமாக்கி விடுவான். இதுதான் பிசாசனுடைய வேலை. அவங்க அப்படி செஞ்ச போது என்ன ஆகும்னா, இந்த மைண்ட் வந்து யோசிக்க விட மாட்டான். அதிகமாய் காரியங்களை குறித்து சிந்திக்க விட மாட்டான். இன்னைக்கு மக்கள் சிந்திச்சு செயல்படுறதே இல்லை. பாட்டு என்ன சொல்லுது? இது மௌனமாய் இருக்கிற நேரம் இல்ல, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். ஆனா சிந்திக்கவே விட மாட்டான் இந்த பிசாசு. டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால இன்னைக்கு இருக்கிறவங்க சிந்திக்கிறதும் குறைவு, படித்து கற்றுக்கொள்வதும் குறைவு, அவங்க மைண்டை யூஸ் பண்றதும் குறைவு. ஏதோ அப்படியே பழக்கத்துல அப்படியே செய்யற அதே ட்ரெடிஷன்ல அவங்க அப்படி பண்றாங்க, அவங்க எல்லாரும் இப்படி போறாங்க, நானும் போறேன், அவங்க எல்லாம் பண்றாங்க, நானும் பண்றேன். பைபிள் வாசிக்கணும், சும்மாடி வாசிக்கிறேன். இது இப்படி பண்ணிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை ஆழ்ந்து கவனித்து படித்து அறிந்து கொள்ளும் போதுதான் பிரச்சனை. அந்த ஒளி உங்களுக்குள்ள பிரகாசிக்கும். அதுக்கு அவன் ஓடமாட்டான். ஏன்னா இந்த வார்த்தை தான், வேர்டு, இட் டச்சஸ் அவர் மைண்ட்ஸ். இட் டசன்ட் டச் அவர் ஹார்ட், இட் டச்சஸ் அவர் மைண்ட்ஸ். இவன் ஹார்ட்டை டச் பண்றதெல்லாம் நமக்கு நிறைய காமிப்பான். ஹார்ட் டச் பண்றதெல்லாம் என்னது? உணர்வு, உணர்ச்சி. இப்போ ஒரு காரியம் வருது. இப்போ ஒரு அம்மா வந்து, என் பிள்ளை இப்படி அடிபட்டுருச்சு, ஒரே பிள்ளை அடியலான்னு சொன்னா நம்ம ஹார்ட் டச் பண்ணுது. நம்ம உடனே அழுவோம், கூடயே சேர்ந்து கூட அழுவோம், அது பரிதாபப்படுவோம். அது அது ஒரு வித செயல்பாடாய் முடியும். ஆனா அது ஆவிக்குரிய செயல்பாடாய் இருக்காது. ஆவிக்குரிய செயல்பாடுகள், சுவிசேஷத்தின் ஒளியிலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மனதிலே உண்டாக்குகிற சிந்தனைகளின் மூலமா தான் அது செய்யும். அது எது செய்யும்னா வசனம் தான் செய்யும். இந்த மனது அல்லது மைண்ட், ஐ கீப் அப் த வேர்ட் மைண்ட். ஏன்னா மனதுன்னு சொன்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வருது. மைண்ட டச் பண்றது கர்த்தருடைய வார்த்தை. அதை வந்து ஒருபோதும் நம்ம குருடாக்க விடக்கூடாது. எப்ப குருடாகும்னா வேர்டை தொடாம இருக்கும்போது. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காம, கர்த்தருடைய வார்த்தையில என்ன சொல்லியிருக்குன்னு அறிஞ்சுக்காம இருக்கிறப்பதான் மைண்ட பிசாசு டச் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம வசனத்தை வாசிக்கும் போது, வசனம் நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம மைண்ட பிசாசு தொடவே முடியாது. அதான், those who do not believe the Satan can blind. இப்போ பவுல் வந்து 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு பெரிய சம்பவத்தை பார்க்கிறோம். பவுலாய் மாறின அந்த சம்பவம். அப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஒரு சிம்பாலிக்கா அவருடைய கண்கள் குருடாகியது. அந்த குருடாகி அந்த ஒரு வீட்டுல அவன் இருந்தப்பதான், நேர் தெருவுல தமஸ்கு பட்டணத்துல இருக்கான்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அவனுக்குள்ள என்ன செயல்பட அந்த ஒளி, இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி அவனில் வீசின போது அவன் கண்கள் குருடியானது. எந்த கண்கள்? மாம்சீக கண்கள் குருடானது, ஆன்மீக கண்கள் திறந்தது. அவன் மைண்ட் வாஸ் ஓபன்ட். அவன் மைண்ட் வாஸ் பிளாக்ட், பட் தட் வாஸ் ஓபன்ட். நமக்கு நிறைய சில சமயத்துல காரியங்கள் அப்படி பிளாக் ஆயிரும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூட நமக்கு அதை பற்றியே வராது.
நம்ம ஏதாவது யோசிப்போம், அந்த யோசனை அது என்ன சொல்ல வரோன்றதே வராது. ஏன்னா பிளாக் ஆயிருக்கும். எதனால பிளாக் ஆயிருக்கும்? அத குறித்ததாய் நம்ம ஒண்ணும் ஆயத்தமா இருக்க மாட்டோம். அல்லது அது வேற சிந்தனைகள் உள்ள வந்து அத மாற்றிரும். அப்போ நமக்கு பிளாக் ஆயிரும். அது மாரி பவுல் வந்து எண்ணத்துல ஒரு மைண்ட் பிளாக் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா, ஒரே சிந்தனையோட தான் அவன் வந்தான். என்ன கிறிஸ்தவர்கள கொல்லணும். ஆனா கிறிஸ்துவையே அவன் சந்தித்த உடனே, அந்த பிளா அ ம மனது குருடான மனது திறந்தது. அவன் கண்கள், ஆன்மீக கண்கள் திறந்தது. அப்போ he realized. He then only realized. கூட வந்த பாருங்க, நல்லா இது பாருங்க. கூட வந்த அவனோடு கூட கொல்ல வந்த சோல்ஜர்ஸ்க்கு சத்தமும் கேட்கல. அந்த பிரகாசம் என்னன்னு அவங்க பார்க்க முடியல. அதுல அப்படியே விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான் அவங்களது. அவங்க கண்கள்லாம் குருடாகல. பவுலின் கண்கள் குருடானது. பவுலின் ஆன்மீக கண்கள் திறந்தது. அனனியா வந்து அவனை தொட்டு திறந்த உடனே அவனை ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகிக்கிறார். He was prepared in these days when he was waiting. அந்த கண்கள் குருடானோன்னு ஆன்மீக கண்கள் திறந்த உடனே ரியலைசேஷன் வருது. So that is what is insight. இந்த கண்ணை தான் பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கிறான். அவன் குருடாக்கும் போது அவங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்க எத்தனை வசனம் சொன்னாலும் ஏறாது. என்ன நீங்க அவங்கள ப்ரூவ் பண்ண முடியாது, அவங்கள வின் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட நம்ம சாதிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்கள் திறக்கப்படலை. அதனாலதான் சில சமயத்தில் வேதத்துல வாசிக்கிற அப்படிப்பட்டவங்களோட நீங்க தர்க்கிக்காதீங்க, அப்படிப்பட்டவங்களோட நீங்க பேச்சே வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதான் அப்படி சொல்லப்படுது. சரி, 5ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். சோ நம்முடைய பிரசங்கத்துல போக்கஸ் யாரா இருக்கணும்? கிறிஸ்து, அவருடைய குணாதிசயங்கள், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், இதை தான் நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். அதை பிரசங்கிக்க நாம ஒண்ணுமில்லைன்னு நமக்கே நல்லா தெரிஞ்சிடும். அப்புறம் நாம வந்து அவருடைய ஊழியக்காரர்னு சொல்லி பிரசங்கிக்கலாம். இதுதான் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இதெல்லாம் நமக்கெல்லாம் ட்ரைனிங், இதெல்லாம் நமக்கெல்லாம் வந்து ஒரு சில டிப்ஸ், குறிப்புகள். நாம் எப்படி ஊழியத்தை செய்யணும், நாம் எப்படி பிரசங்கிக்கணும், யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த கொரிந்து சபைக்கு அவர் கற்றுத்தராரு, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர்றாரு. 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு தான் சொல்றாருன்னு நம்ம என்னைக்குமே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா இப்படி படிக்கிற நேரமே வேஸ்ட். எல்லாவற்றையும் நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் போதுதான் இதுல இருந்து நாம் என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை அவங்கள மாதிரி நாம இருக்கோமா? சரி, இல்ல, ஆனா என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமா இந்த நேரத்துல இருக்க வேண்டும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசின்னு சொன்னா எங்கிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிறது? எங்கள்ல இருந்து அவர் பிரகாசித்தார். எப்படி? அந்த சுவிசேஷம் நமக்குள்ள இருக்குன்னா அங்க இருந்து நம்ம ஒளி பிரகாசிக்கும். இப்போ ஒரு ஒரு இன்சிடென்ட் நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். சாது சுந்தர் சிங்ன்னு சொல்றவரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தார். அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு மந்திரவாதி இருந்தாராம். அவர் வந்து நிறைய காரியங்களை செஞ்சு காமிச்சாராம். அந்த கம்பார்ட்மெண்ட்டே அவரை வந்து சாதுன்னு அவரை வந்து ரொம்ப இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த சாது சுந்தர் சிங் மாத்திரம் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து இவர் எல்லாரும் கொஞ்சம் இதான பிறகு இந்த சாது சுந்தர் சிங் கிட்ட கேட்கிறாரு, அவர் எதிர்த்தாப்புல இருக்கிற மந்திரவாதி, நீ மாத்திரம் எப்படி ஒன்னும் இதை பற்றி இதாம இருக்க, உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி, உன்ட்டு இருக்கிற அந்த இதை எடுத்து வை, பைபிள் எடுத்து வை, உங்ககிட்ட இருக்கிற அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டாரு.
ஆனாலும் இவருக்கு என்ன செய்ய முடியல, அவரை வந்து ரீச் பண்ண முடியல. அப்போ அவர் சொன்னாரா, உன் இருதயத்துல நீ வந்து உன் கடவுளை வச்சிருக்க, அதனாலதான் என்னால என்னோட வித்தை உன்னிடத்துல செயல்பட முடியல. பாத்தீங்களா? பாதுகாப்பு, பிசாசினுடைய அட்டாக்கு எல்லாத்தையும் நம்ம தப்பிக்கணும்னா நம்ம இருதயத்துல நாம சுவிசேஷமாகிய ஒளிய, கிறிஸ்துவின் அறிவை, மகிமையின் அறிவை நம்முடைய இருதயத்திலையும் மனதிலும் வைத்திருந்தால் நம்மை என்ன செய்ய முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. மைண்ட் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன், அது வந்து இட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட், இட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் வெரி மச். அந்த மைண்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் நம்ம பிஹேவியர், நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய எல்லா செயல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே மைண்ட்ல இருந்து தான் வருது. ஆனா ஹார்ட் வந்து எப்படின்னா அது இமோஷனல், வெறும் ரோபோ மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா முடியாது. ஆனா நமக்குள்ள ஒரு இமோஷன் தேவைப்படுது இல்ல, அந்த இமோஷன் வந்து எங்க இருந்து வரும்னா அந்த இருதயத்துல இருந்து வரும். இப்ப ரோபோக்கு ஹார்ட் கிடையாது, ஆனா நமக்கு ஹார்ட் இருக்கு. இப்ப ஏஐ இன்னைக்கு ஒரு மனுஷனாட்டமே செய்யறான், ஆனா அவனுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் கிடையாது. நமக்கு நொடிக்கு நொடி ஃபீலிங்ஸ் உண்டு இல்ல, நம்ம மகிழ்ச்சியை காண்பிக்கிறோம், கோபத்தை காண்பிக்கிறோம், அந்த அழுத்தத்தை சொல்றோம், இதெல்லாம் நம்மளால, அது வந்து ஹார்ட். ஆனா செய்தி எங்க இருந்து வருது, மைண்டு. இப்ப நல்லா புரியுது இல்ல, இது ரெண்டும் ஒன்னாக போகும். அதத்தான் அப்ப நமக்குள்ள அப்படி இருந்தா அது பிரகாசிக்கும், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கே தெரியும், மற்றவர்களுக்கே தெரியும். பிலிப் புரூக்ஸ் அப்படிங்கிறவரு கத்தருக்குள்ள ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து ஒரு ரூம்குள்ள போனாருன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்த, சாதாரணமா நாங்க நாங்க ஆண்பிள்ளைக பொம்பளைக பேசிட்டு இருந்தா என்ன பேசுவோம், எதையோ பேசுவோம், வேண்டாதது நிறைய பேசுவோம் இல்ல. அது மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா இவர் உள்ள வந்தாலே, அவர் ஒன்றும் சொல்றது இல்ல, அவர் ஒன்றும் பெரிய அதிகாரி இல்லை, இவங்கள மாதிரியே தான் அவரும். ஆனா அவர் வந்தாலே இவங்க எல்லாம் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நிறுத்திடுவாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அவருக்குள்ள இருந்து அந்த பரிசுத்த ஒளி பிரகாசிக்கிறதை அவர்கள் அறிகிறார்கள். அவங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. ஆனா இவங்க பார்த்துட்டு இவங்க கட்டுப்படுறாங்க, பயந்து அமைதியாயிடுறாங்க. அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நாம இருக்கணும், நாங்க அப்படித்தான் இருக்கோம்னு சொல்லி பவுல் சொல்றார். நாமும் அப்படி இருக்க முயற்சிக்கணும். நம்ம வசனத்தோட நம்ம நெருங்க நெருங்க நெருங்க, வசனத்திலேயே வாழ, வசனத்துக்குள்ளாகவே, வசனத்தை உள்ளுக்குள்ளாக இருக்க, நம்முடைய பிஹேவியர், ஆட்டிடியூடு எல்லாம் மாறும். நமக்குள்ள இருந்து அந்த ஒளி வெளியே பிரகாசிக்கும். பவுல் ஒருபோதும் வந்து இந்த இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், மாரல் லிஸ்ட் நிறைய இடத்துல இப்ப போட்டிருக்கு இல்லையா, நன்மை செய், தீமை செய்யாதே, கையை கழுவு, இதை செய், அதை செய்ன்னு ஒரு லிஸ்டே போடுறான். எல்லாத்தையும் ஹோட்டல்ல போடுறான், கடைகள்ல போடுறான், இந்த பொருளை தீண்டாதே, கார்டன்ல போடுறான், பூவை தொடாதே. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் பவுல் சொல்றது இல்ல. பவுல் சொல்லுறது எல்லாமே ஆண்டவரோடு நம்ம சரியா இருக்கிறதுக்கு, ஆண்டவர் பார்வையில நாம அவருடைய பிள்ளைகளாய் விளங்குவதற்கு ஏற்ற காரியங்களைத்தான் பவுல் எப்பொழுதுமே சொல்றார். நாம ஒரு உலக பிரகாரமான, இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களை சொல்லுவதற்கு பெயர் ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழ்வியல் கலை. இன்னைக்கு அது ஒரு பெரிய இதா எழும்பி இருக்கு. அதுல எப்படி ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும், அதுல எப்படி நல்ல காரியங்கள் தான் சொல்லுவாங்க. இன்னும் அவங்க எதுவும், அவங்களும் ரிலிஜன்லாம் எதுவும் புகுத்த மாட்டாங்க. ஆனா உலக ஞானத்தை அவர்கள் சொல்லி தருவார்கள்.
எப்போ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். உலக ஞானத்துக்குள்ளாக நம்ம போவதை விட கிறிஸ்துவின் ஞானத்திற்குள்ளாக நம்ம வரும்போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த உலக ஞானத்துல போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, அச்சீவர்ஸ் ஆகணும்னு வரும், அம்பிஷன் இன்க்ரீஸ் ஆகும். நீ எப்படி வெற்றியை காணணும், எப்படியும் நீதான் தொடக்கம் இப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கும். போக 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 நீ தான் வெற்றி அடையணும், நீ வெற்றி அடைவாய், அதை நீ எப்படியே பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீ எப்படி வேணா பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஸ்டெப்பு, நீ இதை செஞ்சீன்னா பெற்றுக்கொள்வாய். அடுத்த ஸ்டெப்பு, இது அப்படியே உங்களை எங்க கொண்டு போயிருவோம்னா கிறிஸ்துவ விட்டு விலக வச்சு. முதல் ஸ்டெப் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப சரியா தெரியும். இதுல என்ன இருக்கு, நல்லதை தான் சொல்லி தராங்க. ஆனா போக போக போகதான் நமக்கு தெரியும். அதனால கர்த்தர் நம்மை அப்படி போக சொல்லல, அப்படி ஒரு மாரலிஸ்டா வாழ சொல்லல. ஆண்டவருடைய பிள்ளையாக, பிரியமுள்ள பிள்ளையாக, ஆவிக்குரிய பிரகாரமா எப்படி வாழணும்னு தான் அவர் சொல்றார். அதனால இந்த உலகத்தின் பிரபஞ்சத்திற்கு நாம இந்த பிரபஞ்சத்தின் தேவனுக்கு நாம அடிபணிஞ்சிட கூடாது. அவனுடைய குருட்டத்துக்குள்ள போயிருக்கணும். முதல் பாவமே அதுதான். ஏவாளை அவன் தூண்டியதே அப்படித்தான். இப்படி இல்லை இப்படி, அது அறிவுக்கு சரியா இருந்துச்சு. மைண்ட், ஹி அட்டாக் த மைண்ட். அப்புறம்தான் அந்த மற்ற இமோஷன்ஸ் எல்லாம். ஹார்ட்டுக்கு என்னன்னா, அது புசிக்கத்தக்க பழமா இருந்துச்சு, கண் பார்வைக்கு நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் ஹார்ட். ஆனா மைண்டுக்கு அட்டாக் பண்ணாம பாருங்க, என்னன்னு, நீங்க அப்படி செத்து போகிறது இல்ல. ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தான், இப்படி சொன்னாரோ அப்படி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டான். அதுக்கு பொய்யும் சொல்லுவோம், என்ன வேணா அவன் செய்வான். அதை நம்பினதினால்தான் எவளுடைய பாவம், பூமியிலே பாவம் வந்தது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நல்லதெல்லாம் நல்லதல்ல, நல்லதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஏற்றதல்ல, அதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, சரி, இது வேற ஒண்ணும் சொல்ல, நான் சொன்னதே தான் சொல்லுது. ஷைன்ட் இன் அண்ட் சோ ஷைன் அவுட். நமக்குள்ள அந்த ஒளி வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை வெளியே காண்பிக்க முடியும். மோசே போய் அந்த 10 கற்பனையை வாங்கினப்போ அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பிரசன்னத்திலே நாம் இருந்தோம்னாலே, கர்த்தருடைய கற்பனைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நாம பெற்றுக்கொண்டோமானாவே, அதை ஏற்றுக்கொண்டோமானாலே நமக்குள்ள என்ன வந்துடும், அந்த பிரகாசம் வரும். அது நம்மை அறியாமையே அது பிரகாசிக்கும். அது இருளான சமயங்கள்ல சரியா பிரகாசிக்கும். வேற வழியே தெரியலன்ற சமயத்துல அது பிரகாசிக்கும். அதுதான் நம்பிக்கை. இப்ப அந்த 10 பேர் சொன்னதுக்கும் இந்த 2 பேர் சொன்னதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதுதான் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, அவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுதான். ஆனா 10 பேர்ல அவங்க 10 பேர் மெஜாரிட்டி. ஆனா 2 பேரு சரியானதை கண்டுபிடிக்க முடிச்சது. இதை நம்பிதான் மோசே அனுப்புறாரு. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த பதில். ஆனா எல்லாரும் கோத்திர பிதாக்கள் தான், எல்லாரும் அந்த 10 கோத்திரத்துல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். ஆனா அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. அததான் நாம பார்க்கணும். சரி, இப்ப 7ஆம் வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை. வல்லமை எவ்வளவு மகத்துவம் உள்ளது இல்லையா, எங்களால் உண்டாயிராமல். மனுஷனால அது உண்டாகாது, எந்த பிரீச்சரும் அது செய்ய முடியாது, ஊழியக்காரரும் அது செய்ய முடியாது. தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம் இதுதான். எல்லா மகிமையையும் கர்த்தருக்கே அவர் செலுத்துவார். இதை நான் செஞ்சேன், இது நான் பண்ணேன், நான் சொன்னேன், கிடையவே கிடையாது. எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கிறது என்று
விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த படத்துக்கு அடையாளம் படத்தினுடைய வசனம் இதுதான். இந்த மண் பாண்டம்னு சொன்னா எந்த மண் பாண்டம்? அதுதான் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் இது மண்ணுக்கு போகுது, மண்ணிலே போகும். அதைத்தான் நம்முடைய மண் பாண்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த மண் பாண்டத்துல நாம இப்படி மகத்துவமுள்ள வல்லமையை, அந்த பிரகாசிக்கிற ஒளியை, அந்த மகிமையை நமக்குள்ள வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? இவ்வளோ பெரிய காரியத்தை இப்படிப்பட்ட நம்முடைய சாதாரண நாம என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட நல்ல பிரகாசமான டைமண்டு, மகிமையான கோல்டு, அப்படி எல்லா வேல்யூபிள்ஸ் மண்பாண்டத்திலேயே ஒழிச்சு வைப்போம். எங்க வைப்போம்? லாக்கர்ல கொண்டு போய் வைப்போம். நம்முடைய பொக்கிஷத்தை இல்ல லாக்கர். ஆனா கர்த்தர் தன்னுடைய பொக்கிஷத்தை, அந்த ஆவிக்குரிய அந்த பொக்கிஷங்களை நமக்குள் மண்பாண்டங்களாகிய ஒன்றுக்கும் உதவாத, கிடைச்சா தருணம் கிடைச்சா அவருக்கு எதிராக பேசக்கூடிய, அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் அவர் வச்சிருக்கார். இது ரொம்ப டியூரபிள்ன்ட்டு நமக்கு நம்முடைய பாண்டத்துல வைக்கல. இது உடஞ்சு போனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வெரி சீப், வெரி லிட்டில் வேல்யூ. ஆனா இதுலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? இமையை, அவருடைய பிரகாசத்தை, அவருடைய இதுல அவருடைய வல்லமையை, மகத்துவமுள்ள வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிறார். நாம் அப்படி விசேஷமானவங்க. உடனே நான் பெரிய சைனா, நான் பெரிய கோல்டு பாட்டு வெசல்னு நாம நினைக்க கூடாது. நாம அப்படிப்பட்டவங்க இல்ல. நாம சாதாரணமான மக்கள் தான். ஆனா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை சாதாரணமாக்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் நமக்குள் தருவார். ஒரு சாதாரண பெண்ணை தான் கர்த்தர், இந்த உலகத்தை 1000 பேர் இருந்திருப்பாங்க அன்னைக்கு. 1000 எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க. ஆனா ஒண்ணும் அறியாத, ஒரு பேர் கூட தெரியாத ஒரு சாதாரண பெண்மணிகிட்ட தான் அவர் பிறக்கணும்னு அவளை தெரிந்து கொண்டார். சோ அவர் தெரிந்து கொண்டவங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமானவங்களா தான், ரொம்ப சாதாரணமான மக்கள்கிட்ட தான் அவர் அவருடைய வல்லமையை வைப்பார். இப்ப நாம நம்மளை உயர்த்திக்கிட்டே இருந்தோம்னா அவர் கொஞ்சம் தூரமாவே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான முதல் தகுதி தாழ்மை, 2வது தகுதி கீழ்ப்படிதல், 3வது தகுதி பரிசுத்தம். இது இருந்தா தான் அவரால் செயல்பட முடியும். இவர் அதற்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஆனா யாரு நம்மளை அப்படி தாழ்த்தி நம்ம அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கிற முயற்சிக்கிறோமோ, நோ ஒன் கேன் அச்சீவ் ஃபுல்லி. நீங்க முயற்சித்தாலே போதும், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும், அந்த யோர்தான் நதி 2ஆ பிரிச்சு கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. நம்ம ஒரு சாதாரண மண்பாண்டம். ஆனா அதுல இன்னொன்னும் பாருங்க, நாம எப்படிப்பட்டவங்க நமக்கு தான் நல்லா தெரியும். நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைபாடுகள் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்ல. இப்ப நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுவதில்லை. சில சமயத்துல நம்முடைய ஓன் சொந்தக்காரங்களே நம்மளை என்ன செய்வாங்க? வெட்கப்படுற மாதிரி இருப்பாங்க. ஒருவேளை நம்முடைய தகுதி அப்படியா இருக்கலாம். அதனால அவர்கள் கூட வெட்கப்படுற மாதிரி கூட இருக்கலாம். நம்மள யாருன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் வெட்கப்படலாம். ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். சில பேருக்கு அம்மாமார்கள் பிள்ளைகளுக்கு வெட்கமா இருக்கலாம். நீங்க வராதீங்க, நீங்க எல்லாம் வராதீங்க அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் உலகத்துல நடக்கிறக்கூடிய காரியம். அப்படிப்பட்டவங்க தான் நாம. ஆனா நம்மை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படாதபடி
அவர் வெக்கமாவே எடுத்துக்கிறது இல்லை. நமக்குள்ளதான் அந்த அவருடைய வல்லமைய வைக்கிறார். இஸ் சச் அ லவ்விங் காட், ஆசம் அமேசிங் காட். அவரால் தான் அது செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. நாம எல்லாம் தகுதிகளை பார்ப்போம். அவர் தகுதியே இல்லாத நமக்கு தான் அவர் அதை தருவேன்னு சொல்லி அவர் தரத நாம பார்க்கிறோம். ஸோ பர்ஃபெக்ட் வெசல்ஸா நம்ம இருக்கணும்னு எப்பவுமே நினைக்காதீங்க, முடியாது. அப்படிதான் பெர்ஃபெக்ட் வெசல்ஸா இருந்தா அதை நல்லா பூட்டி வச்சிருவாங்க. இப்ப நம்ம வீட்டுல நல்ல வெசல்ஸ், காஸ்ட்லி வெசல்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கோம்? உள்ள ஷெல்ஃபுக்குள்ள, கபோர்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கோம். டெய்லி யூஸ் பண்றது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நெளிஞ்சு நோடிஞ்சு இருக்கும். அதான் டெய்லி யூஸ் பண்றோம். ஆனா அதுலதான் கர்த்தர் மகிமையை வைக்கிறார். இந்த டெய்லி யூஸ் பண்ற அந்த மண்பாண்டங்களை தான் கர்த்தர் அந்த மகிமையை வைக்கிறதற்கு தெரிந்து கொள்கிறார். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறது, ரொம்ப அழகா இருக்கிறது, அதெல்லாம் உள்ள வச்சு பூட்டியிருக்கு. ஸோ ஆண்டவர் கரத்துல யூஸபிளா இருக்கணும்னு சொன்னா நாம குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கையில இருந்தா போதும். நாம அவர் நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்மை விட்டு கொடுத்தால் போதும், அவர் அதை பயன்படுத்துவார். சரி, இதுவரைக்கும் இதெல்லாம் பேசினவரு இனி பேசுறது டோன் வேற. அவருடைய உபத்திரவங்களை பற்றி பேசுகிறார். இப்ப 8ஆம் வசனத்துல சொல்றோம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்லை. இது நல்லா பேசிட்டு இருந்தார்ல, இப்ப திடீர்னு இப்படி பேசுறாரு. கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இப்ப இதெல்லாம் என்னது? அவருடைய பாடுகள். அப்போ அவருக்கு இதெல்லாம் நேர்ந்திருக்கு. நெருக்கப்பட்டிருக்கிறாரு, கலக்கம் அடைஞ்சிருக்கிறாரு, துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறாரு, கீழே தள்ளப்பட்டிருக்கிறாரு. 2 விதத்துல, லிட்டரலாவும் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னது? நம்ம நம்மை அப்படியே ஸ்னப் பண்றது. சில பேர்ல நம்மள அப்படியே தட்டி வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெருமைக்காரங்க, கொஞ்சம் விஷயக்காரங்க, அவங்க அவங்க உண்மையா இன்டெலிஜென்ட்டா எல்லாம் இருப்பாங்க, பணக்காரங்களா கூட இருப்பாங்க, அதிகாரத்துல கூட இருப்பாங்க. அப்படியே தட்டி வைப்பாங்க நம்மள, ஒண்ணும் இல்லாத மாதிரி, டஸ்ட் மாதிரி நம்மள நடத்துவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, மடிந்து போகிறது இல்லை. அடுத்த வசனம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும். நமக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது என்ன தெரியுமா, எதுக்கு நம்ம ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்குறாருன்னா, நீ மாத்திரம்தான் இந்த உலகத்துல இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கன்னு நினைக்காத. ஒருவேளை உன் மாமியார் அப்படி இருக்கலாம், ஒருவேளை உன் நாத்தனார் அப்படி இருக்கலாம், ஒருவேளை உன் கூட பிறந்த சகோதரியே அப்படி இருக்கலாம், தண்ணி அண்ணன்மாருக அப்படி செய்யலாம். நிறைய குடும்பங்கள்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட்ஸ், சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட்ஸ். ஆனா இது ஏதோ உனக்கு தான் நேர்ந்துச்சு அப்படின்னு நீ நினைக்காத. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் வாசிக்கும் போது, பவுலுக்கே அப்படி இருந்துச்சு, பவுல் எப்பேற்பட்ட ஆளு, அவருக்கே இப்படி எல்லாம் இருந்திருக்கு, ஏன் நம்ம ஆண்டவரே அப்படி எல்லாம் பண்ணி அடுத்தது, அப்ப நமக்கு என்ன? சோ அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு தான் இது எழுதியிருக்கு. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இதை நாம செய்தோமானால் நம்மால எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும். அப்ப அந்த நேரம் நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும், ரொம்ப அவமானமா இருக்கும், எம்பாரசிங்கா இருக்கும், அப்படியே துடிக்கும். ஒரு அடுத்த நிமிஷத்துல அவங்களை எப்படித்தான் தட்டி கீழே தள்ளணும்னு நமக்கு மனசு தோணும். உடனே பதில் சொல்ல, உடனே ரியாக்ட் பண்ண, இதுதான் ஹியூமன் மைண்டு. ஆனா கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருப்பதாக பவுல் சொல்றாருல்ல, அது என்னன்னா, இந்த சூழ்நிலையில இப்படி நேர்ந்தாலும் நாம அதனால எதுவும் எங்களை தொடாது, எதுவும் எங்களை அசைக்காது அப்படிங்கிறது எப்ப வரும்னா, அது ஒரு பெருமையா நம்ம செய்ய முடியாது. செஞ்சோம்னா அது உலக பிரகாரம், அது உலக பிரகாரமான பெருமை, அது அல்ல. இவர் சொல்றது இப்படி பெருமையா அவர் சொல்லல, அவர் அனுபவத்துல சொல்றார். ஏன்னு சொன்னே அடுத்த வசனத்துல சொல்றார், இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மரணத்தையும்
எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த நினைவாகவே நாங்க வாழ்றோம். அதனால எங்களுக்கு என்ன ஆகாது, இதெல்லாம் ஒண்ணுமே ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா அவரே இதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. 11ஆம் வசனத்துல பாருங்க, எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ரெடி, வி ஆர் ரெடி டு டை. டெத் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. டெத்துன்னு பேசுறதே நிறைய பேருக்கு பிடிக்காது. டெத் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பவுல் சொல்றாரு, மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. So we are always ready because அவருடைய மரணத்தை நாங்க சுமந்துகிட்டு இருக்கோம். அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு, எப்படியெல்லாம் மரணத்துக்கு உட்பட்டாரு, அதையெல்லாம் நாங்க எப்பவும் நினைவு கூறுகிறோம். அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நாங்களும் உயிர் தெழுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவர் அதை பற்றியே ஒரு கவலை இல்லாம இருக்காரு. பவுல் அவர் ஊழியர் செய்வது, அவரை இப்போ நம்ம ட்ரெயின்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, நகை கடைகள்ல எல்லாம் கூட பார்ப்போம். வாண்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க திருடர்களை. அந்த திருடர் இவனை கண்டா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் நம்பரு, இல்லைன்னா இவ்வளவு ரேன்சம் கொடுப்போம் அப்படின்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி வாண்டட் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? பவுல் அப்படிப்பட்ட ஒரு வாண்டட் பர்சன், ஒரு ஹண்டட் பர்சன். ஹண்டட்னா அவனை இப்போ அந்த ரவுடிக ஜெயில இருந்து வெளியே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட அவங்களுக்கு ஆபத்தான விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த ரவுடிஸ் ஜெயில சிக்கினவங்க வெளியே உடனே ஒரு தப்பை செஞ்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ள போயிட்டா அவங்களுக்கு சகல பாதுகாப்பு இருக்கு, சாப்பாடு இருக்கு, சிக்கான ஆஸ்பத்திரி இருக்கு, அவங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்கலாம். அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்க கூட இருக்கிற கூட்டாளிக இருக்காங்க பாருங்க, உடனே அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. செய்யலைன்னா திரும்ப செய்ய வைப்பாங்க. அதே தப்ப அவனை வச்சு திரும்ப செய்ய வைப்பாங்க. அதுக்காக தேடுவாங்க. இன்னொரு தேடுதல் இருக்கு. எப்படின்னு சொல்றேன். ஒரு ஊழியம் இருக்கு, அதுல நானும் இன்வால்வ்டு. அந்த ஊழியத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆக்சுவலா போய் ஜெயில போய் பேசி ஜெயில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது காஸ்பல் சொல்லி, அவங்களுக்கு காஸ்பலா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயில இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, நான் எதுக்குமே தகுதி இல்லை, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், எவ்ரி திங் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லப்பா உனக்கு ஃபுல் ஸ்டாப் போடாத, கமா வை, உனக்கு இன்னும் இருக்கு வாழ்க்கை, நீ இன்னும் செய்ய முடியும்ன்றத போய் சொல்றது தான் இந்த மினிஸ்ட்ரி. அதுல ஒரு 2 பேர் 3 பேர் போய் லாயரோட போய் செய்வாங்க. ஏன்னா இங்க லீகலாலாம் ப்ரொசீஜர் உண்டு இல்லையா? அதனால லாயர் கூட்டிகிட்டு போய் அவங்க செய்வாங்க. அப்படி ஒரு பையன், அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் கிட்ட தான் மெயினா பேசுறது. இவங்களுக்கு எல்லாம் சொல்றது இல்ல, ரெகுலரா வர்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது இல்ல. முதல் தரமா தெரியாம அறியாமையில ஒரு வேகத்துல செஞ்ச அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தான் போய் பேசுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசி அவங்கள அப்படி ஒரு தடவை ஒரு பையனை வெளியே வந்துட்டான். அவனுக்கு அங்க உள்ளேயே அவங்க நல்லா ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாங்க. நீ போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் உன்னை திரும்ப சந்திப்பேன், நீ எப்படி உங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு 2 நாள் இரு, அதுக்குள்ள நான் உன்னை சந்திச்சு உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் உன்னை என்ன செய்ய போறேன், ஒரு ட்ரைனிங்க்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதற்கான ரெடியான வேலையை செஞ்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு போறாரு. போனா அந்த வீடே ஒரு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் போட்டோ வச்சு மாலை போட்டிருக்கு. சின்ன பையன், ஒரு 22 வயசு பையன். என்ன அப்படின்னு போய் கேட்டாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க, இவன் கூட்டாளிக வெளியே வந்த உடனே அவனை அதே தப்பு செய்ய சொன்னாங்க, நான் திருந்திட்டேன், நான் ஜெயில இதெல்லாம் தப்புன்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன், அதனால
நான் இனி இந்த தப்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டானு. அவன் சொன்னதுனால அவனை அப்படியா வா நீ இப்ப அவங்களுக்கு பயம், இவன் திருந்திட்டான் இனி நம்மளையெல்லாம் காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை தேடி தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை செஞ்சுட்டான். இதான் ஆபத்து. சிறையில இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய ஆபத்து. திருந்துனாலும் அவங்க வெளியே வந்தாங்கன்னா நம்ம சமுதாயம் இவ்வளவு பெரிய பயங்கரத்தை செய்வதா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, அவன் இப்ப நம்பிக்கையோட மரித்தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனா இருந்ததுனால அவன் நிச்சயமா நான் எங்க போறேங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் கொல்லப்பட்டாலும் அவன் தைரியமா தான் இருந்தான், சந்தோஷமா தான் இருந்தான். ஆனா பெற்றோருக்கு வருத்தம், அது ஒரு பக்கம். பட் இதுதான் ஒரு இது. இப்படி ஹண்டடா தான் பவுல் இருந்தார். எதுக்குன்னு சொன்னா அவர் யூதரா இருந்து நம்மோடு கூட இருந்து இந்த இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா இவன் திரும்பிட்டு இப்ப இயேசு கிறிஸ்து பின்னால போயிட்டான். அப்படின்னா நமக்கெல்லாம் ஆபத்தாச்சேன்னு சொல்லி இந்த யூத தலைவர்களே, மத தலைவர்களே அவனை எப்படி இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்களோ இவனையும் கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டே இருந்தார்கள். அப்படிதான் இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் பவுல் டு லிவ். ஆனா கடைசி வரைக்கும் அப்படியே பண்ணி துரத்தி துரத்தி தான் கடைசியில அவனை தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு அவர் செத்தார். சோ இந்த அளவுக்கு ஊழியம்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. சரி, நமக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. நான் கடைசி வசனம் தான் அது. அதுல வந்து இந்த கொருந்து கிறிஸ்தவர்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப விஜய சொல்றாங்கல்ல, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படி சொல்றாங்க பத்தியா. அதேதான் கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு ஜெயிக்கணும். இப்படி சஃபரிங் எல்லாம் அவங்க புரியவே புரியல. இது தலைவன் சொல்றான், லீடருங்கிறான், இவன் வந்து சஃபரிங் வச்சு பத்தி பேசுறான். சஃபரிங் வந்து தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்றான், அதுலதான் நமக்கு ஜெயம்னு சொல்றான். அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனா பவுல இப்படி மாத்தினது எப்படி? பவுல் ஒரு ஜெயிக்கிறவனாக இருந்தான், குதிரை மேல ஏறிட்டு வந்தான், அவ்வளவுதான். வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் வெளியே இழுத்து அடிச்சு துன்புறுத்தக்கூடிய ஒரு வில்லனா தான் இருந்தான். ஆனா அவன் இப்ப எப்படி திருந்திட்டான்? அந்த அன்பு அவரை அப்படியே மாற்றிச்சு. அதனால இப்ப அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், இந்த அன்பின் ஊழியத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுடைய பேச்சு தோனி, அவனுடைய செயல்பாடு எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இது கொரிந்து கிறிஸ்தவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதேதான் ஜெருசலேம்லயே இருந்துச்சு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல. அதேதான் இவர் மேசியா மேசியானாரு, இவர் வந்து நம்மளை விடுவிப்பாருன்னு பார்த்தா அவங்க விடுதலை என்னன்னா ரோம அரசுல இருந்து விடுதலை. ஆனா இவர் வந்து பரத்துக்கான விடுதலையை சொல்றாரு, பாவத்திலிருந்து விடுதலையை சொல்றாரு. இது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப அதேதான் பவுலுடைய நிலைமையும். இப்படியாக இந்த 4வது அதிகாரத்தை நாம் முடிக்கிறோம். அடுத்த வாரத்துல மற்ற 5ஆம் அதிகாரத்துக்குலாம் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீரப்பா. எங்க மைண்டு எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்க இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். உம்முடைய சிந்தை, கர்த்தரின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் எப்படி ஒரு போராட்டம் இருக்கும். ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறவன் தான் ஆவிக்குரிய பிரகாரமா நடக்க முடியும். மாம்ச சிந்தை உள்ளவன் மாம்சமாகவே தான் நடக்க முடியும். இதெல்லாம் நாங்க இந்த நாளில ஆண்டவரை யோசித்து இன்றைக்கு எங்களுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நிற்கிற தாரோம். 2வதாக நாங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், எவ்வளவு பலவீனர்களா இருந்தாலும், குறை உள்ளவர்களா இருந்தாலும், பர்ஃபெக்ட் பர்சன்ஸ் நீ தேடவே இல்லை. குறை உள்ளவங்களா இருந்தாலும் அவர்களையும் நீர் நம்பி ஆண்டவரை எங்களுக்கு நீர் உடைய பொக்கிஷங்களை தருகிறீர்.
உடைய பொக்கிஷங்களை எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறீர். இதற்காய் நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நம்பி விசுவாசித்து நாங்களும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு ஏதுவாக உங்களுடைய வசனத்தை நாங்க அதிகமாய் வாசிக்க, தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தயவாய் இறங்கும் சுவாமி. எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிவீர். ஆண்டவர், இதையெல்லாம் நீர் கூட கொடுக்கிற தேவன். உம்முடைய ராஜ்யத்தை நாங்க தேடும்போது இதெல்லாவற்றையும் எங்களுக்கு தருவீர். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், முடிவுகள், ஆண்டவரே அதற்கான வழிகள், ஆலோசனைகள், ஆண்டவரே அதற்கான ரிசோர்சஸ் எல்லாவற்றையும் நீர் தாரும், நீர் தாரும். ஆசீர்வதியும். வந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய சுகம், பலன், காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இல்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். வில்லியம் பார்க்லேன்னு ஒரு பெரிய கமெண்டேட்டர், அவர் எழுதியிருக்கிறாராம், ஃபெய்த் கொலாப்சஸ், அதாவது விசுவாசம் தகர்ந்து போகிற காரணம் என்னன்னு சொன்னா, டியூ டு பீப்புள் நாட் டேக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் டெப்த். ஆழமாக வசனங்களை தியானிக்காதபடியினாலே, ஆழமாக வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே மனுஷருடைய விசுவாசம் தகர்ந்து போகிறது அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம். ஸோ நம்ம விசுவாசம் குன்றாமல் இருக்கணும்னா, நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னா, நமக்கு தேவையானது வசனத்தின் வெளிச்சம், வசனத்தின்படி வாழ்தல், வசனத்தை ஆழமாய் ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்குதான் முயற்சித்துட்டு நம்ம எல்லாம் இப்படி வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து ஆழமா படிங்க. மேல நுனிப்புல் மாதிரி படிக்காம நல்லா ஆழமா யோசிச்சு பேக்ரவுண்ட் எல்லாம் படிச்சு, அதுக்காக தான் இதெல்லாம் உதவி. தீஸ் ஆர் த டூல்ஸ். இப்படியா நம்ம படிக்க 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 கற்றுக்கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ எவ்ரிவன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. Bye. பாய் பாய்.